கத்திரிக்காய் வணக்கலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம தோட்டத்தில் பறித்த கத்திரிக்காய் எடுத்தாச்சுங்க. 1/2 kg கத்திரிக்காய் பாருங்கள். ஒரு தக்காளி, வரமிளகாய் ஒரு 6 வரமிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மிளகுங்க, ஒரு 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் வர கொத்தமல்லிங்க. வாங்க கத்திரிக்காய் வணக்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பொருள் எல்லாமே இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. லாஸ்ட்டாக ஒரு பத்தை தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காயெல்லாம் நம்ம அரிஞ்சு எடுத்துக்கலாங்க. நீளமாக நல்லா கட் பண்ணி தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கத்திரிக்காய் கருத்து போயிடும். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம சட்டி வச்சிடலாம். இந்தாங்கம்மா. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்திக்கலாங்க. கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சுங்க. கத்திரிக்காய் பாதி வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சாந்தை ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வேகிற அளவுக்கு கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி சுண்டிருக்கு. இன்னும் நல்லா இந்த தண்ணியெலாம் சுண்டுட்டுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வேக விடலாம். கத்திரிக்காய் நல்லா சுண்டிருச்சுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். வானல் வச்சாச்சுங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க தாளிப்பு. இப்போ வெங்காயம் வதங்கினதும் நம்ம கத்திரிக்காய் கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம தாளிப்பை கொட்டிடலாம் கத்திரிக்காயில். கத்திரிக்காய் வதக்கல் ரெடிங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த சட்டியில் இப்போ சாதம் போட்டு நாங்கள் பிசைஞ்சு சாப்பிட போகிறோங்க. கத்திரிக்காய் வணக்கின சட்டியில் எங்கள் மாமி போட்டுட்ருக்காங்க. எங்கள் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி சட்டி சோறுனா ரொம்ப பிடிக்குங்க. இப்போ எங்களுக்கு இதில் போட்டு பெரட்டி எல்லாருக்கும் உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்கங்க. உங்கள் வீட்டில் யார் யார் இப்படி சட்டியில் போட்டு சாதத்தை போட்டு பெரட்டி சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கத்திரிக்காய் வதக்கல் சட்டி சோறு ரெடிங்க. பாப்பாவா, நீ ஒரு ரூபாய் வாங்கிக்கோ. வாங்க, நீங்களும் சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்க்குறேங்க, எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் சட்டி சோறு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.